வணக்கம் இந்தியா. இன்றொரு தகவல். மெயினாக வந்து இப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து அதிகமான ஒரு ரைஸ் இந்த மார்க்கெட், ப்ளஸ் டெக்னாலஜியும் நிறைய புதுசு புதுசாக அந்த டூல்ஸ் டெவலப் ஆகிறதுனால யங்கர் ஜெனரேஷனில் பார்த்தோன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சைக்காலஜி அது வந்து ஒரு டிசையர்டு ரிசல்ட்ஸை வந்து லாங் ரன்னுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஒயில் டெக்னாலஜி அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு கன்வீனியன்ஸை கொடுத்தாலும் அது வந்து ஒரு நேரோ ப்ராஸ்பெக்டிவாக தான் டு கிரியேட் எ வெல்த் எஃபெக்டிவ்லின்னு சொல்லலாம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ஒரு குவிக் ப்ராஃபிட்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அது வந்து ஒரு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் சக்ஸஸுக்கு ஒரு சரியான வழிமுறை இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ சோஷியல் மீடியா இம்பேக்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சோஷியல் மீடியா வந்து நிறைய பேரை வந்து அவங்களுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதுலேயும் எக்ஸபிஷன் கிடையாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோன்னா ஃபினான்ஷியல் கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே ஒரு ஆக்சசபிளாக, எஸ்பெஷலி ஃபார் த யங்கர் ஜெனரேஷன் அவங்க வந்து இதை ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. பட் பர்டிகுலர்லி இது வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கோர் பிரின்சிபலில் நெக்லெக்ட் ஆகி ஒரு ஹையர் ரிட்டர்ன்ஸ் யூஷுவலி அசோசியேட்டட் வித் ஹை ரிஸ்க் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு they are end up with the substantial losses in the long run அப்படின்னு சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் அல்காரிதம் அண்ட் ஏஐ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கனாக்க முன்னாடி வந்து அல்காரிதம் முன்னாடி இருந்தது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய இன்வால்மெண்ட்டோட யங்கர் ஜெனரேஷன்லாம் பார்த்திங்கனாக்க முதலீடு செய்வதற்கு ஏஐ வித் அல்காரிதத்தில் தான் பண்ணுறாங்க. அது மாதிரியே பிளாட்ஃபார்ம் பண்ணும்பொழுது என்னென்னா ஏஐ டிபெண்ட் டூல்ஸ் வந்து ஒரு தேதியில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஒரு பாப்புலர் எமங் த யங் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மெத்தட்ஸ் ஆர் வந்து ஸ்டில் இட் இஸ் நாட் சுப்பீரியர் ஆன் ட்ரெடிஷ்னல் அப்ரோச்சஸ்னே சொல்லலாம். ஸோ அந்த வேல்யூபிள் இன்சைட்ஸ் வந்து வேரி ஆகக்கூடும். ஸோ தே ஆர் நாட் ஃபுல் ப்ரூஃப் அண்ட் கேனாட் அக்கௌண்ட் ஃபார் த மார்க்கெட்டினுடைய பிஹேவியரில் இன்புட்டில் இருக்கிறதுல. ஸோ அதனால் யங் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபியை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னாக்க ஒரு லாங் டேர்ம் வெல்த் இன்வால்வ்ஸ் ஒரு ப்ராசஸ் ட்ரிவன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து ஒரு யங் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி அதை வந்து ஒரு ஷார்ட் லிவ்டாக வச்சுக்கக்கூடாது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் அப்ஜெக்டிவ், நம்ம எதுக்காக முதலீடு செய்கிறோம். ஸோ வெல்த் கிரியேஷனுங்கிறது ஜஸ்ட் நாட் கெட்டிங் ரிச் ஓவர் நைட். பட் நம்மளுடைய இதை தான் வந்து இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டெல்லாம் சொல்லிகிட்ருக்கு. அது தவறான விஷயம். ஸோ வெல்த் கிரியேஷனுங்கிறது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி, ஒரு வெல் இன்ஃபார்ம்டு டெசிஷன்ஸ் வித் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸோட டைம் ஹொரைசனோடு பண்ணோன்னா அதில் வந்து வில் கெட் அ பெட்டர் அப்ரிசியேஷன். ஸோ வெல்த் கிரியேஷன் இஸ் ஆர்ட், ஒரு பேஷன்ஸோடு பண்ணக்கூடியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது வந்து எப்படின்னாக்க சில பேர் பார்த்திங்கன்னா இந்த 2 minute குக்கிங் நூடுல்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை நினச்சிக்கிறாங்க. அதுமாரி பண்ண முடியாது. ஸோ த கீ இன்க்ரீடியன்ஸ் ஃபார் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பேஷன்ஸ், டிசிப்ளின் அண்ட் ஒரு அன்ஷேக்கபிள் கமிட்மெண்ட் நம்மளுடைய ஃபினான்ஷியல் கோலில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நம்மளால் ஸோ நல்ல பெருசாக அவங்களுடைய வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். இன்வெஸ்டருடைய பிக்கஸ்ட் எனிமி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுடைய சொந்த பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான். ஸோ சக்ஸஸ் வந்து இது வந்து நாட் ஜஸ்ட் அபவுட் த நாலேஜ், இட் ரிக்வயர்ஸ் நிறையா விஸ்டம் தேவைப்படுறது, எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுறது. அதனால் யங் இன்வெஸ்டருக்கு திருப்பி நாங்கள் சொல்கிறது என்னென்னா ஒரு ஹெல்ப் ஆஃப் ஃபினான்ஷியல் மென்டார் அவரை வச்சுக்கிட்டு டு நேவிகேட் யுவர் ஜேர்னி டு அவாய்ட் காஸ்ட்லி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கன்க்ளூஷனாக சொல்லும்போது யங்கர் ஜெனரேஷன் வந்து ஒரு பொட்டென்ஷியலாக ஒரு சிக்னிஃபிகண்ட் வெல்த்தை க்ரியேட் பண்ணுவதற்கு சந்தைகளில்
நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கின்றன. அதனால் ப்ரியாரிட்டைஸ் டு இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஷன்ஸ், தென் டிசிப்ளின் அண்ட் சவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி இதோடு பண்ணும்போது ஸோ இந்த குவிக் பக்கிங் மணி ஸ்ட்ராட்டஜிலேருந்து வெளில வந்து இந்த சோஷியல் மீடியாவுடைய கொடுக்கக்கூடிய இன்புட் எல்லாம் தேவையில்லாமல் அதை வந்து ஒரு உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு பண்ணுறதை தவிர்த்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ஸ் ஓவர் லாங் டேர்ம் பண்ணும் பொழுது முதலீடுகள் பல மடங்காக பெருகக்கூடும். ஏன்னா 25 வயசில் வந்து முதலீடு செய்கிறவங்க ஒரு 50 வயசில் பார்த்திங்கன்னா சில பல கோடிகளே அவங்களால வைத்துக்கொள்ள முடியும் சாதாரணமான சின்ன அமௌண்ட்டுக்கு. அந்த அளவுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சந்தைகளை இருப்பதை நீண்ட காலத்துக்கு எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.